ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ வடை செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூவை நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ரெண்டாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வந்துடுவோம். அதோட கூடவே இப்போ நான் 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அந்த 150 கடலைப்பருப்பு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை போய்ட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துப்போம். கடலைப்பருப்பை இப்போ நான் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் லைட்டாக நைஸாக வந்திருக்கு. இதே மாதிரி பூவையும் கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதை இப்போ மிக்ஸியில் இப்போ பூவையும் ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இப்போ கடலைப்பருப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு மாவோடு இப்போ நம்ம பூ அரைச்சி வச்சுருக்க பூவையும் இதோட மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துப்போம். கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். கொஞ்சம் போல் இஞ்சி, அதையும் இதோடு சேர்த்துப்போம். 2 பச்சை மிளகாய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துப்போம். கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துப்போம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துப்போம். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துப்போம். எல்லாத்தையும் போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது நல்லா இப்போ கலந்து விட்டுப்போம். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கலந்தாச்சு. பண்ணிப்போம். இப்போ சூடாயிருச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அது எல்லாத்தையும் தட்டி இதில் போட்டுப்போம். இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு நம்ம இதில் எண்ணெயில் சேர்த்துப்போம். மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. லைட்டாக சூடில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாக வெந்து வரும். நீங்கள் அதிகமாக தீயில் வச்சுட்டு போட்டிங்கன்னா வடை கரிஞ்சு போயிடும். இப்போ லைட்டாக திருப்பி விட்டுப்போம். இப்போ நம்ம வடை நல்லா வெந்து வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வடை நல்லா வெந்து வந்துருச்சு. எடுத்து வச்சுப்போம். இன்னும் இருக்கிற மாவு எல்லாத்தையும் போட்டு எடுத்துப்போம். நம்ம வடை எல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.